ஒரு ஆளு உயிருக்கு போராடுற அளவுக்கு போயிருக்கிறாரு. கல்யாண அண்ணனுக்கு ஏதாவது ஆயிருந்தா அவர் குடும்பத்தோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம, குற்ற உணர்ச்சியே இல்லாம இப்படி பேசுறாரு. இந்த ஆளை சும்மா விடக்கூடாது அன்பு. ஏதாவது பண்ணணும். அது நம்ம சொல்லி கொடுக்கிற பாடமா இருக்கணும். இனிமே யாருக்கும் இவர் அப்படி பண்ணவே கூடாது. பாடம் தானே, நடத்திடுவோம். அண்ணே, இந்த எண்ணெய் கொஞ்சம் வேணும், நான் எடுத்துக்கிட்டு தரட்டுமா? சரிம்மா. என்ன ஆனந்தி, எதுக்கு ஆயிலு? உன் சைக்கிளுக்கு ஓவர் ஆயிலிங் பண்ண போறியா? சைக்கிளுக்கு இல்லனே, கருணாகரனுக்கு. அந்த ஆளோட திமிருக்கு. என்ன பண்ண போற? வழியில இந்த எண்ணெயை ஊத்த போறேன். அந்த ஆளுகிட்ட எதையாவது சொல்லி ஓடி வர வைங்க. விழுந்து கை கால்லாம் உடையட்டும். அந்த ஆள் என்ன செத்தா போயிடுவான்னு கல்யாண அண்ணனை கேட்டார்ல. இப்ப இந்த ஆளு வழுக்கி விழுந்தா செத்துருவாரான்னு பாப்போம். ஐயா ஆனந்தி, கை கொடு கை கொடு கை கொடு. இப்ப எது கை கொடுக்குற? ஐயோ அண்ணே, கருணாக வலிக்கு சொயின்னு போய் பள்ளி மாதிரி செவுத்துல ஓட்டுறத பாக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைனே. இந்த ஆட்டத்துக்கு நான் ரெடி. நீங்களா ரெடியா இல்லையா? எனக்கு ஓகே தான். ஆனா நம்ம கூப்பிட்டா சேரை விட்டு கூட எந்திச்சு வர மாட்டான். அவனை எப்படி ஓடி வர வைக்கிறது, எண்ணெயில வழுக்க வைக்கிறது, எனக்கு அதான் ஒரே யோசனையா இருக்கு. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு.